Taste the Daily. மகேந்திரன் வெளிநடப்பு பண்றதே மக்களுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் டங்ஸ்டன் விவகாரத்தில் வந்து மக்களுக்கு நல்லதா கெட்டதான்ட்டு யோசித்து ஒரு குழு வச்சு தான் நாங்கள் இது பண்ணோம். நாங்கள் ஸ்டெர்லைட்டுக்கு எந்த குழு வச்சாங்க, அந்த ஆலையை எப்படி இங்கே கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க எம்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கனிமொழி 2 முறை எம்பி, தயாநிதி மாறன் 3 முறை, கதிர் ஆனந்த் 2 முறை, கலாநிதி வீராசாமி 2 முறை, தமிழச்சி தங்கப்பாண்டியன் 2 முறை, டிஆர் பாலு 4 முறை, ஜெகத் ரட்சகன் 5 முறை, அண்ணாதுரை 2 முறை, தரணிவேந்தன் 2 முறை, ராஜா 3 முறை, ரவிக்குமார் 2 முறை, திருப்பூர் சுப்புராயன் வந்து 3 முறை, ஜோதிமணி 2 முறை, விஷ்ணு பிரசாத் 4 முறை, கார்த்திக் சிதம்பரம் 2 முறை, சு வெங்கடேசன் 2 முறை. அதாவது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ இவர்கள் அனைவரும் திமுக குடும்ப உறுப்பினர்கள், அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள். இதுதான் வந்து இவங்களுடைய தகுதி. தயாநிதி மாறனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சன் டிவி குழுமத்தில் 25% மேலே ஷேர்ஸ் இருக்குது. டிஆர் ஜெகத் ரட்சகனை பார்த்தீங்கன்னாக்கா 1000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது. டிஆர் பாலு பார்த்தீங்கன்னாக்கா கப்பல் கம்பெனிக்கு ஓனர். இவங்கெல்லாம் வந்து மக்கள் பிரச்சனை எப்படி சந்திப்பாங்க? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1008 பிரச்சனை இருக்குது. கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது, காவேரி பிரச்சனை இருக்குது, முல்லைத்தீவு பிரச்சனை இருக்குது, நெய்வேலியில் இடம் கொடுத்துட்டு இடம் திரும்ப கிடைக்கலன்ற பிரச்சனை இருக்குது, செய்யார் சிப்காட்டு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து யார், எந்த எம்பி முன்னால் நின்று தலைமை தாங்கி இதுக்கு போராட்டம் பண்ணுறான்? மக்கள் பூரா வீதியில் இறங்கி போராடுறாங்க. அதுக்கு தலைமை தாங்க வேண்டியது யாரு? நாங்கள் தான் குழு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே. குழு போட்டாங்க, அது ஆக்கப்பூர்வமாக இருந்ததா? மக்களுக்கு பயன்பட்டதா? அதெல்லாம் எதுவும் இல்லை. இன்னைக்கு அரக்கோணத்தில் ஒரு பிரச்சனைனாக்கா ஜெகத் ரட்சகன் இதுவரையிலும் எத்தனை பிரச்சனைக்கு தலைமை தாங்கி அங்கே போராட்டம் நடத்துகிறாரு. ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு பிரச்சனை, டிஆர் பாலு எத்தனை முறை இந்த சாம்சங் பிரச்சனையில் டிஆர் பாலு தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை இது பண்ணாங்களா? சிபிஎம் பொதுக்குழுவில் என்ன சொல்றாங்க? மக்கள் விரோத திமுக அரசுன்ட்டு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலூரில் கதிர் ஆனந்த் எத்தனை முறை வந்து மக்கள் பிரச்சனைக்காக வீதியில் இறங்கி போராடி இருக்கிறார் ஒரு எம்பியா. அதாவது நீலகிரியில் வந்து ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளி இன்றைக்கும் அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 300 ரூபா சம்பளம். இங்கே சிட்டியில் வந்து ஒரு கொத்தனாருக்கு 1000 ரூபா சம்பளம். ராஜா வந்து 3 முறை எம்பி, இதில் மினிஸ்டராகவும் இருந்திருக்கிறாரு. எத்தனை முறை வந்து அந்த தோட்ட தொழிலாளர்கள் முதலாளிகளை அழைச்சி உங்கள் கம்பெனியில் வந்து 300 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு இஎஸ்ஐ இருக்குதா, இன்சூரன்ஸ் இருக்குதா, ஏன் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கல, அவங்களுக்கு ஏன் வீடு கட்டி கொடுக்கலன்னு என்னைக்காவது ஒரு முறை இது நடத்திக்கிறாங்களா? ஊட்டியில் தெற்காசியாவிலே இல்லை சொல்லி முடிச்சிடுறேன், ஊட்டிலேயே தெற்காசியாவிலே பேர் பெற்றது ஊட்டி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. 2000 பேருக்கு மேலே வேலை செஞ்சாங்க, அதை இழுத்து மூடினாங்க. அதை பற்றி ஏதாவது குரல் கொடுத்ததுண்டா? குன்னூரில் நாய்க்கடிக்கு மருந்து ஊசி தடுப்பூசி போடுவாங்க, அதை மூடினாங்க, அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்ததுண்டா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தங்களுடைய சொத்துக்களை வந்து இப்போ உயர்த்தி கொண்டே போகிறாங்க. எல்லாருக்கும் வந்து சாதாரண சொத்து கிடையாது, பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கலாநிதி வீராசாமி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அப்பா இருக்க சொல்ல அவரு அரசியலுக்கு வந்தது இல்ல இல்ல நாடாளுமன்றத்துல இவங்க மக்கள் பிரச்சனைகள் விவாதிக்க எத்தனை இருக்கு சொல்லுங்க. இவங்க எல்லாம் வர்றது எதுக்காகன்னு நான் சொல்றது கேட்டுங்க. கலாநிதி வீராசாமி வந்து அவங்க அப்பா இருக்கும்போது அரசியலுக்கு வரவில்லை. அதாவது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெட் ஹில்ஸ்ல வந்து பேப்பர் மில்லு தொழிற்சாலை இருக்குது. அவங்க சித்தப்பா 7 ஸ்டார் தேவராஜ்னு சொல்லிட்டு பேர். சென்னையில் விளம்பர பலகைகளாக வச்சு பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துட்டாங்க. இந்த சொத்துக்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இவங்க வந்து இந்த எம்பி பதவியை பயன்படுத்திக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில எம்பிக்கள் டொனேஷன் கொடுத்து அந்த எம்பி சீட்டை வாங்கிக்கிறாங்க. வேலுச்சாமி திமுக எம்பி, வட்டி விட்டே பெரியாள் ஆனவர், அவர் வந்து சீட்டு வாங்குறாரு. அதுக்கடுத்தது செந்தில் பாலாஜியுடைய ஆசை பெற்ற வேட்பாளர் கரூர் ஜோதிமணி. இவங்கெல்லாம் அதாவது 40% மக்கள் வந்து ஓட்டே போடுறதுக்கு வரதில்லை. மக்கள்லாம் பாவங்க. ஏன்னாக்கா ஜனநாயகத்துக்கு மீது நம்பிக்கை இல்லாமல்லாம் கிடையாது, ஜனநாயக ரீதியில் தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் மீது நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் பிரச்சனை எதை பேசணும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து முரசொலி மாறன் வந்து தீர்மானிப்பார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சபரீசன்
எந்த எம்பி என்ன பிரச்சனையை பேசணும், எந்த எம்பி எதை பற்றி பேசக்கூடாது அப்படின்றத அவர் தான் முடிவு பண்ணுறாரு. இன்னைக்கு வந்து திமுகவில் வந்து நம்ம மார்ட்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுன் வந்து சீட்டு கேட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு சீட்டு இல்லைன்னு ஒன்று விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போறாரு. விடுதலை சிறுத்தை கட்சியில சபரேஷன் தான் அங்க முக்கியமா இது பண்றாரு. இங்க இருக்கிற அரசியல் நடக்கிறத நம்ம பேசலாம். நாடாளுமன்றத்துல நம்ம மக்கள் நாடாளுமன்றத்துல அதாவது இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சர்வதேச சட்டப்படி இலங்கை தமிழர்கள் குடியுரிமை கேட்டு 83ல இருந்து போராடிங்கிறாங்க. 40 ஆண்டு கால பிரச்சனை. நீங்க இதுவரையிலும் பாத்தீங்கன்னாக்கா பங்களாதேஷுக்கு குடியுரிமை கொடுக்குறீங்க, பாகிஸ்தானுக்கு குடியுரிமை கொடுக்குறீங்க, ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறீங்க. நீங்க 40 ஆண்டு காலம் விபி சிங் ஆட்சி காலத்துல நீங்க பவர்ல இருந்துக்கிறீங்க, வாஜ்பாய் அரசாங்கத்துல பவர்ல இருந்திருக்கிறீங்க, மன்மோகன் சிங் 2 முறை இருக்கும் போதும் பவர்ல இருந்திருக்கிறீங்க. ஏன் இந்த குடியுரிமை இலங்கை தமிழருக்கு கொடுக்கறதுக்கு நீங்க போராடல? இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா திமுக இதுவரையில பல முறை அதிகாரத்துல இருந்தது. ஒரே ஒரு தமிழனாவது நீங்க ஆளுநர் ஆக்கி இருக்கிறீங்களா? எந்த தமிழனையாவது இதுவரையில நீங்க என்னக்கா திமுக தங்கள் குடும்ப உறுப்பினர்களை தாண்டி அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது என்ற ஒரே குறிக்கோளோட அவங்க இதுவரையில ஒரு இது ஆக்கல. ரயில்வே துறை எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா ரயில்வே துறை பீகார்காரன் ஃபுல்லா இந்திக்காரன் வந்துட்டாங்க, இந்தி மொழியை இது பண்றாங்க. இதுவரையில நீங்க எத்தனை முறை அதிகாரத்தில் இருந்தீங்க? ஒரே ஒரு முறையாவது ரயில்வே துறையை தனக்கு பெற்று தமிழர்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்களா? இலங்கை தமிழர் பிரச்சனையை வந்து மறைப்பதற்காக தமிழ் செம்மொழி மாநாடுன்னு ஒன்று நடத்தி அதை வந்து அந்த போராட்டத்தை நீர்த்து போக செஞ்சீங்க. இன்னைக்கு தமிழ் பண்டிதர்களை ஃபுல்லா இது தமிழ்னு சொல்லிட்டு தமிழ் பண்டிதர்களை பூரா இவங்க தான் இது பண்ணாங்க. பிரச்சனைகள்ல எதுக்காக போராடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த எம்பிக்கள் மக்கள் பிரச்சனைகளை இப்ப இருக்கிற என்னென்ன பிரச்சனைகளுக்காக போராடணும்? இன்னைக்கு வந்து வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு ரத்துன்னு சொன்னாங்க. இவங்க தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு ரத்து. அதே வந்து தேர்தல் அறிக்கையில 10.5% 7.5% மாத்தி 10.5% மக்களை ஏமாத்துறாங்க. வந்த உடனே என்ன ஆச்சு? நீட்டு ரகசியம் என்ன ஆச்சு? அதான் நாட் பாசிபிள் இன்னைக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும், நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டை ரத்து செய்து விடுவோம்னு சொல்லிட்டு சொல்லி தானே மக்கள் கையில இருந்து ஓட்டு வாங்கி இது பண்ணாங்க. இன்னைக்கு முன்னாடிலாம் வந்து கலைஞர் டெல்லிக்கு போனாருனாக்கா ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு தான் வருவாரு. அந்த அளவுக்கு பவர்ல இருந்தாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் வீதியில இறங்கி போராடுறான். ஒரு மழை வெள்ளத்துக்கு கூட ஒரு எம்பி வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. தயாநிதி மாறன் வந்து போய் நிவாரணம் கேட்டு நாங்க கேட்கறதுனாலதான் நிவாரணம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அதுக்கான அழுத்தங்கள் எத்தனை முறை கொடுத்தீங்க? இன்னைக்கு வந்து தயாநிதி மாறன் வந்து தொகுதி பக்கம் போய் நிக்கிறாங்க. என்னப்பா மழை வெள்ளத்துல நாங்கெல்லாம் தத்தளிச்சுட்டு இருந்தோம், நீங்க ஒரு முறை கூட வந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னு உடனே தான் மகளை அழைச்சிட்டு போறாரு ஓட்டு கேட்கறதுக்கு. இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது மக்கள் விரோத திமுக அரசு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா தான் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது வேண்டும்னாக்கா இவங்க போய் இது பண்றாங்க. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்கன்னாக்கா அந்த சட்டத்துக்கு நீங்கள் குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து அதை இது பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்க வெளிநடப்பு செய்யறோம்னாக்கா ஈஸியா அந்த பில்லு பாஸ் ஆகுது. அதுக்கு யார் காரணம்? நீங்க மறைமுகமா ஆதரவு தெரிவிக்கிறீர்களா? அந்த சட்டத்துக்கு மறைமுகமா ஆதரவு தெரிவிக்கிறீங்களான்னு ஒரு கருத்து இருக்குதுல்ல. அப்ப அதுக்காக தான் வெளிநடப்பு பண்றாங்க. அதுக்காக தான் வெளிநடப்பு. அதாவது நீங்க இன்னைக்கு வந்து மத்திய அமைச்சர்கள் எல்லாம் கூட்டின்னு வந்து நீங்க விழா நடத்துறீங்க. ஆனா நாங்க வந்து கொள்கையா இவங்க வந்து நீங்க கேட்கலாம், இவ்வளோ பிரச்சனையை சொல்றீங்களே அப்ப கூட எப்படி இவங்க ஜெயிக்கிறாங்கன்ட்டு சொல்லலாம். இவங்களுடைய ஒரே ஒரு இதுனாக்கா பிஜேபி வந்துடக்கூடாது. இவங்க கொள்கையை பார்த்துலாம் யாரும் ஓட்டுலாம் போடுறது இல்லை. பிஜேபி வந்து விடக்கூடாதுன்ற அந்த சொல்லியே இவங்க வந்து ஓட்டு வாங்குறாங்க. மைனாரிட்டிஸ் ஓட்டு வாங்குறாங்க. நீங்க தான் இப்ப சொன்னீங்க அவங்க மறைமுகமா பிஜேபிக்கு சப்போர்ட். ஆமா, இவர்கள் ஓட்டு வாங்கி கொண்டு இவர்களே ஏமாற்று வேலையில ஈடுபடுறாங்க. எங்களை தவிர வேற யாரும் வந்து விடக்கூடாது. தொடர்ந்து பேசலாம். மகேந்திரன், உங்க இறுதி கருத்தை சுருக்கமா சொல்லிடுங்க. சார் வந்து என்னோட கருத்தை சரியா உள்வாங்கல. இன்னைக்கு டங்ஸ்டன் பிரச்சனையில மக்களிடம் நாங்கள் 11 மாதங்களாக கருத்து கேட்டோம்னு சொன்னாங்கல்ல, அதே போல ஸ்டெர்லைட் ஆலைக்கு மக்கள் கருத்து கேட்கப்பட்டதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு டைரக்டா பதில் சொல்லாம சுத்தி வச்சு மழிப்பு கிழிப்பு ஏதோ ஒண்ணு சொல்றாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எம்பிங்க இந்த ஒரு நீண்ட கால பிரச்சனை வேல்முருகன் கூட போராடுகிறாரு. டோல் பிளாசா சுங்கச்சாவடிகள்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காவது எதுக்காவது குரல் கொடுத்ததுண்டா? இன்னைக்கு வந்து மக்கள் மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கடந்த ஆட்சிகள்ல மத்திய அரசு நிதி கொடுக்கலன்றதுக்காக யாருக்கும் நிதி கொடுக்காம விட்டுட்டாங்களா?
எல்லாருக்கும் வந்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2000 ரூபாய் போட்டாங்க அம்மா காலத்துல. அதுக்கப்புறமா வந்த எடப்பாடியார் 4000 ரூபாய்லாம் போட்டிருக்கிறாரு. மத்திய அரசிடம் நிதி கேட்டு தான் கையேந்தி நின்றுட்டு இருந்தாங்களா? மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் ஓடோடி வருபவர்கள் தான் வந்து மக்கள் பிரதிநிதி என்று சொல்வார்கள். இவங்க அதை செய்யாம எங்களுக்கு மக்கள் இது மத்திய அரசு நீதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாக்கா அது நடக்குமா? பேரிடர் மீட்பு நிதியில இருக்குதுல்ல பணம், அதை எடுத்து கொடுங்க. என்ன பண்றாங்க அப்படின்றத அதாவது மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்களை நீங்க வந்து செய்யணும். மக்களுக்காக நீங்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுங்கல. அதை விட்டு நீங்க பாதியில ஏந்து வந்துட்டாக்கா எல்லா பில்லும் பாஸ் ஆயிடும். மசோதா பாஸ் ஆகணும்ன்றதுனால எழுந்து வர்றாங்க அப்படின்றது. திமுக எம்பிக்கள் என்ன பண்றாங்க, கூட்டணி கட்சி எம்பிக்கள் என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம வர்ற காலத்துல பார்க்கலாம்.